குட் மார்னிங் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணணும்னு காமிக்கிறோம். பொடி பொடியாக உருளைக்கிழங்கு நெருக்கி பண்ணணும். அதை எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். அதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு தோல் சீவணும் அவசியம் இல்லை. இதை இதுமாதிரி பொடி பொடியாக நெருக்கிக்கோங்க. நம்மள்கிட்ட இது மாதிரி கட்டர் இருக்குது. இதுமாதிரி கட்டு இருக்கிறதான் இதில் ஜல்தி நமக்கு கட் ஆகிடுது. ஸோ இதுமாதிரி பொடி பொடியாக நெருக்கி வச்சுக்கோங்க. நெருக்கி வச்சுட்டு அப்புறமா எப்படி கறி பண்ணணுமோ அதை காமிக்கிறோம். அந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்காக பொடி பொடியாக நெருக்கி வச்சுருக்கோங்கல்ல, இது நல்லா அலம்பியாச்சு. இப்போ ஏதோ ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கோம். இதில் எண்ணெயை ஊற்றிவிட்டு நல்லா அதுக்கு வேண்டிய காரப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இதான். இப்போ அதில் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. வெறும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு கடுகு தாளிக்கணும். அப்புறம் உளுத்தம்பருப்பு தாளிக்கணும். அப்புறம் என்னம்மா காரப்பொடி. கடுகு வச்சோம்னா உளுத்தம்பருப்பு போட்டு மஞ்சப்பொடி, காரப்பொடி. ரொம்ப சிம்பிள் இந்த கறி. அதுவும் வெங்காயம் தேவையில்லை, ஆனியன்லாம் தேவையில்லை. இது உருளைக்கிழங்கு கறி தோல் உரிக்காமையே பொடி பொடியாக நெருக்கிக்கணும். அப்போ தான் அதுக்கு தனி டேஸ்ட்டு. மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கிடும். அப்போ அந்த பொடி வாசனை போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு நெருக்கி வச்ச உருளைக்கிழங்க முட்டை எடுத்து பேனில் போட்டுக்கோங்க. அதுக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கோங்க, டேபிள் சால்ட்டு. கொஞ்சம் தண்ணி தெளிக்கணுமா இல்லை அப்படியே வாமல் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டேன்னா கூட்டுமாய் ஆகிடும். தெளித்து ரோஸ்ட் பண்ணணும். தண்ணி தெளிக்கணும். நல்லா பரட்டிக்கோங்க. தண்ணியை தெளிச்சுட்டு மூடி வச்சுருவோம். சிம்மிலே இருக்கணும். சிம்மிலே வச்சுருக்காங்க. சிம்மிலே அது நடுவில் 2-3 தடவை எடுத்துட்டு பார்க்கணும். நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம்ல. அதுக்கப்புறம் மூடி போடாமையே ரோஸ்ட் பண்ணணும். முக்காப்பதான் வேணால் மூடி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஈரப்பசை அப்படியே வெளில போக போக கிளறணும். அது ரோஸ்ட் ஆகிடும். அப்போ அங்கே வெந்துச்சு உள்ள இருந்து. இப்போ அந்த மூடி போட வேண்டாம். இதுக்கு மேலே இந்த கண்டிஷன்லேயே அப்பப்போ வதக்கிட்டே இருக்கணும். கீழ் ரோஸ்ட் ஆக மட்டும், ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆக மட்டும் வதக்கிட்டு கீழே இறக்கிடணும். இதுக்கு உப்பு காலையில் போட்டாச்சு. இல்லாமல் ஒன்லி ரோஸ்ட் ஆகிறதுக்காக அடுப்பில் இருக்குது. அப்போ மட்டும் ரோஸ்ட் பண்ணதை மட்டும் வச்சுக்கணும். அப்புறமா நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்து காமிப்போம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடுறீங்களாம்மா? ஆயிடுச்சு. இனிமேல் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் ஆகிடுச்சு. இனிமேல் எடுத்து வேறு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கணும்.
இதை இன்னையோட இது உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி எப்படி கறி பண்ணுறது இன்னும் இப்போ போட்டு காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நாள் வரும். தேங்க்யூ.